வாரம் வந்த என் விலையில்லா மாணிக்கமே. ஓம் சக்தி. அன்பான நேயர்களுக்கு மாணிக்கம் எடுத்தோம், அதுவும் நாகமாணிக்கம். எப்படி என்கிறீர்களா? பொதுவாக கிராமங்களில் உள்ள பெரியவர்கள் நிறைய கதைகள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட கதைகளின் விளைவால் மாணிக்கம் எடுத்தோம். கதைகள் பெரும்பாலும் புதையல் எடுப்பதை பற்றியே இருக்கும். அதாவது புதையலை பூதம் காக்கும், அதனால் புதையல் கண்ணில் பட்டால் உடனே எடுக்கக்கூடாது, சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்து முடிக்க வேண்டும், அப்புறம்தான் எடுக்க வேண்டும் என்பார்கள். புதையல் கிடைப்பது இன்று வரையில் நாம் காணும் உண்மை. அதுவும் பூமியை தோண்டும்போது எதிர்பாராமல் கிடைத்துவிடும். இரண்டாவது கதை என்னவென்றால், இடி விழும்போது பசுஞ்சான குவியலில், அதுவும் வாழை மரம் ஓரம் இருக்கும் பசுஞ்சான குவியலில் விழுந்துவிட்டால் வைரமாக மாறிவிடுமாம். அவ்வளவு பெரிய வைரம், அதுவும் பூமிக்கு மேல். அதுவும் இடியால் இத்தனை லாபம் உண்டு என்பதை இதுவரை நாம் கேள்விப்பட்டதே இல்லை. நாகமாணிக்கத்தை பற்றி சொல்லும்போது மிகவும் பயமாகவும் ஆர்வமாகவும் இருக்கும். அதாவது வயது முதிர்ந்த நாகம் குட்டையாய் மாறிவிடுமாம். இறக்கையும் முளைத்துவிட கண் தெரியாதாம். நாகமணியை கக்கிவிட்டு அந்த வெளிச்சத்தில் இரை தேடும் நாகமணியை யாராவது எடுக்க போனால் பறந்து வந்து கொத்திவிடும். அதனால் மெதுவாக கையில் பசுஞ்சாணத்தை எடுத்து கொண்டு போய் டக்கென்று நாகமணி மீது போட்டுவிட்டு உடனே அதை எடுத்து கொண்டு ஓடி வந்து விட வேண்டும். அதில் நாகமணி ஒட்டிக்கொள்ளும். இப்படியெல்லாம் கதை சொன்னார்கள். அந்த கதையை என் பாட்டி தான் என் அம்மாவிடம் சொல்லியிருக்க வேண்டும். என் அம்மா என்னிடம் சொன்னார். இதை எனது கணவர் கேட்டுவிட்டார். என் கணவர் இதை கேட்டுவிட்டு, ஆமாம், நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார். கொல்லையில் மரமட்டைகள் இருந்தாலும் மூங்கில் புதர் ஒவ்வொரு கொல்லையிலும் இருக்கும். அதன் அருகில் பாம்பு வலைகள் நிறைய இருக்கும். இதே நினைப்பில் இருந்திருப்பார் போலும் எனது கணவர். இரவில் கொல்லைப்புறம் சென்றவர் மூங்கில் புதர் அருகில் ஏதோ மின்ன ஓடி வந்து என்னிடம் சொன்னார். என் அம்மா அதை கேட்டுவிட்டு சென்று பார்த்தார். நானும் பார்த்தேன். பெரிதாய் மின்னியது. சிறிது நேரம் அங்கேயே நின்று கவனித்தார். மின்மினி பூச்சா இருந்தால் ஓடி இருக்குமே என்று அவரே சொல்லிக்கொண்டு சற்றும் தாமதிக்காமல் கையில் சாணத்துடன் செல்ல ஆயத்தமானார். அவரது துணைக்கு தூரத்தில் எனது கணவர் நின்றார். எனக்கு முதல் குழந்தை பிறக்கும் சமயம். நீ வராதே என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டார்கள். நானோ நாகராஜன் பறந்து வந்து என் அம்மாவையும் கணவரையும் தீண்டிவிட்டால் என்ன செய்வது என்ற பயத்தில் இருந்தேன். அம்மா கையில் இருந்த சாணத்தை மாணிக்கத்தின் மீது தொப்பென்று போட்டு அதே வேகத்தில் கையில் எடுத்தார். அந்த போட்ட சத்தத்தில் எலியோ எதுவோ எனது கணவர் அருகில் ஓட அவர் பயத்தில் ஐயோ என்று கத்த, நான் ஒரே பாய்ச்சலில் ஓடி அவர் அருகில் சென்று அதே பாய்ச்சலில் ஒரு பெரிய திண்டில் ஏறிவிட்டோம். கையில் மாணிக்கத்துடன் வந்த அம்மா, வயிற்று பிள்ளைக்காரி இப்படியா ஓடி வருவாய் என்று கடிந்து கொண்டார். பயத்தில் மூவருக்கும் உயர்த்து விட்டது. மெதுவாக வீட்டிற்குள் சென்று பார்த்தால் அது ஒரு பெரிய மின்மினி பூச்சி. இறந்தே விட்டது. போட்ட போடில் 2 பாதியாய் ஆகிவிட்டிருந்தது. நான் அதிகம் நம்பாததால் எனக்கு ஏமாற்றம் அதிகமில்லை. இருவரது முகம் போன போக்கை பார்க்க வேண்டுமே. அதன் பின்னர் சிரித்து சிரித்து வயிறு வலியே வந்துவிட்டது எங்களுக்கு. வெளியூர் சென்றிருந்த என் அப்பா வந்ததும் நாங்கள் சொல்ல, ஏண்டி சுந்தரி, உனக்கு இந்த வேலை என்று என் அம்மாவிடம் கேட்டுவிட்டு அவரும் வெகு நேரம் சிரித்தார். இப்படி நமது வாழ்க்கையில் சுவையான விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன அன்பு நேயர்களே. இன்றைய நன்னாளில் மாணிக்கத்தை போன்ற வாழ்வினை என் அம்மா சுயம்பு துர்க்கையம்மா நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பாள்.
பிறகு நேயர்களே, நான் துர்கா நகர் வந்து கண்டெடுத்த விலையில்லா மாணிக்கம்தான் என்னம்மா என் சுயம்பு துர்க்கையம்மா. இன்று நினைத்தால் இனிக்கின்றது, எங்கோ மனது பறக்கின்றது. அடுத்த பதிவில் சந்திப்போம்.